ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போதே வீடெல்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 3 நாளாக க்ளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் இன்னொன்றுன்னு சொல்லிட்டு அப்படியே ரயில் பெட்டி மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய பழைய ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த மீஷோவில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்கியிருந்தேன். ஆனால் அது போட்டால் ஃபிட்டிங்காகவே இல்லை, லூஸாக இருந்தது. பாப்பா அது பழைய நைட்டி இருந்தது. இது பனியன் கிளாத் தான். மேலே இருக்கிற பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு விட்டால் இதுக்கே தைச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்குமான்னு தெரியாது. பழைய நைட்டி இருந்தது, பனியன் கிளாத்தாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பனியன் கிளாத்துங்கிறதுனால நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகுது, நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோர் ரூம், பூஜை ரூம், பெட்ரூம், ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் ஒரு ரூம் விடாமல் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. செய்யறதுக்கு முன்னாடி எப்படிடா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மலப்பாக இருக்குங்க. ஆனால் களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டோம். முடிஞ்ச பிறகு ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது. இந்த சோப் பாக்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 மணி போல் தக்காளி சாதம் செஞ்சுட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ